அஸ்ஸலாமு அலைக்கும். பார்க்குற எல்லாத்துக்குமே ஆச்சரியம் தர்ற மாரி, எல்லாரும் உன் ஸ்கின் எப்படி இப்படி மாறுச்சுன்னு தெரியிற மாரி, நம்மளுக்கே நம்ம ஸ்கின் ரொம்ப பிடிச்ச மாரி ஆகுறதுக்கு சில விஷயங்கள பண்ணாம இருக்கணும், சில விஷயங்கள பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்ததுக்கு பின்னாடி, ஃபர்ஸ்ட்டு நம்ம கவனம் செலுத்துறது நம்மளோட சாப்பாடை. சாப்பாடில் எல்லாமே பேலன்ஸ்டாக நம்ம எடுக்கிறோமா, எல்லா சத்துக்களும் அந்த தட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து சாப்பிடுங்க. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. இப்போ அயன் கம்மியாக இருந்தால் டார்க் சர்க்கிள் வரும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்காமல் இருந்தால் ஒரு மாதிரி டல்லாக மூஞ்சி வந்து ஒட்டின மாதிரி கண்ணமே இல்லாமல் தெரியும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடை மாற்றி பாருங்கள். ஸ்கின்ல எந்த ஒரு பிரச்சனைனாலும் அதை மேக்கப் பண்ணி மறைக்கணும்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க. மேக்கப்புக்கு அதிகமான காசு செலவே பண்ணாதீங்க. மேக்கப்புக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுற காசை கண்டிப்பாக ஸ்கின் கேருக்கு நீங்கள் காசு அதிகமாக செலவு பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டியான நல்ல பொருட்களை செலவு பண்ணும் போது உங்களுக்கு மேக்கப்பே போடுறதுக்கு பிடிக்காது. மேக்கப் இல்லாமல் நல்லா இருக்கிற ஃபேஸை பார்க்கும் போது இப்போலாம் நான் அந்த ஃபவுண்டேஷன் பவுடர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அந்த ஸ்கின்னு நல்லா இருக்கும் போது அந்த ஸ்கின்னு நல்லா அந்த மேக்கப் இல்லாமல் க்ளோ இருக்கும் இல்லையா, அது ரொம்பவே பிடிச்சி போயிடும். அந்த மேக்கப்பை வந்து நம்ம விரும்ப மாட்டோம். இந்த மாதிரி ஸ்கின் கேரில் தான் அதிகமாக கவனம் செலுத்துவோம். அதிகமாக பார்லரில் கண்டிப்பாக காசு செலவு பண்ணி ஒரு ஃபேஷியலோ ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பண்ணாதீங்க. நிறைய பேர் யூடியூப்பில் வந்து இது போட்டால் நல்லாயிருக்கும், அதை போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அதையுமே நம்ப வேணாம். கண்டிப்பாக ஒரு நல்ல டாக்டரை வந்து நம்மளால் காசு கொடுத்து பார்க்க முடியும் அப்படின்னா பாருங்கள். அப்படி டாக்டரை வந்து பார்க்க முடியாது, அந்தளவுக்கு அமௌண்ட் எங்கிட்ட இல்லை அப்படின்னா யூடியூப்பில் வேறு யாரும் சொல்கிறதையும் கேட்காம யூடியூப்பில் டாக்டர் ஸ்கின் டாக்டர்ஸ் நல்ல நல்ல பேர் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க சொல்கிற அட்வைஸை என்னென்ன ப்ராப்ளத்துக்கு என்ன யூஸ் பண்ணணும் அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 100% ரிசல்ட்டு கரெக்டாக வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதிகமான ஸ்கின் கேரையும் யூஸ் பண்ணாமல் மினிமலாக கிளென்சிங் மாய்ஸ்சரைசிங் சன்ஸ்க்ரீனை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ரிப்பேர் ஆன பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ப்ராடக்டாக நம்மளுக்கு ஸ்கின்னுக்கு தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலுமே 1 மந்த்தில் அல்லது வந்து ஒரு வாரத்தில் ரிசல்ட்டு தர்றது வந்து கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரெகுலராக நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றி கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கொஞ்சம் லேட் ஆனாலுமே அது வந்து பர்மனெண்ட்டாக நம்ம ஸ்கின்னில் இருக்கும். ஸ்கின்னுக்கு தேவையான கரெக்டான ப்ராடக்டை கரெக்டான அளவுகளில் யூஸ் பண்ணுங்கள்.